என்னோட போன வீடியோவில் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னேக்கை காட்டியிருந்தேன். இது என்ன ஸ்னேக்னு பார்த்தீங்கன்னா பார்டூல் ஸ்னேக், அதாவது பட்டைக்கோல் வரையன். இந்த பாம்புக்கு விஷத்தன்மை எதுவும் கிடையாது. என்னோட பக்கத்தூரில் கால் பண்ணி ஒருத்தவங்க பாம்பு ரெஸ்கியூ பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ரெஸ்கியூ பண்ண போயிருந்தேன். அவங்க கல்லுலாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்லுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஸ்னேக்கை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னடா ஃபஸ்ட்டு ஸ்னேக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, என்னன்னா அதே இடத்துல 3 பாம்பு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பாம்பை ரெஸ்கியூ பண்ணி பாம்பை விடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி அதே இடத்துல இன்னும் 2 பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த பாம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மீதி 2 ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்னேக் வந்து பட்டைக்கோல் வரையன், அதாவது பார்டூல் ஸ்னேக், சேம் ஓல் ஸ்னேக். அதே மாதிரி இன்னொரு பாம்பு பார்த்தீங்கன்னா ஓலை பாம்பு, அதாவது ஸ்டீக்டு குக்கரி, அது வந்து வேற ஸ்னேக். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு தேல் ஒன்று இருந்துச்சு. அந்த தேலை வந்து அங்கே இருக்கிறவங்க அடிக்க பார்த்தாங்க. நான் அடிக்க வேணாம், நான் எடுத்துகிட்டு போய் சேஃபாக விட்டுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து கவரில் போட்டு அதை ரெஸ்கியூ பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வாயில்லா ஜீவனை தயவுசெய்து யாரும் அடிக்கிறதோ துன்புறுத்தோ பண்ணாதீங்க. நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம தொந்தரவு பண்ணாதவர்களும் எந்த உயிரினமும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் எல்லா டைமும் இதான் சொல்கிறேன். நீங்களும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி பாம்புகளையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள்.